வணக்கம். இந்திய வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம்னா அது பிரிட்டிஷ் ராஜ் தான். வெறும் 90 வருஷத்துல, ஆமா 90 வருஷத்துல பிரிட்டிஷ் மகுடம் எப்படி இவ்ளோ பெரிய ஒரு துணைக்கண்டத்தை நேரடி ஆட்சி செஞ்சாங்க? வாங்க அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு சக்தி இங்க இருக்கிற 30 கோடி மக்களை எப்படி தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்க முடியும்? இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கேள்வி இல்லையா? வாங்க, இதுக்கான விடையத்தான் நாம இப்போ தேட போறோம். சரி, முதல்ல பிரிட்டிஷ் ராஜ்னா என்னன்னு பாத்திரலாம். ராஜ்ங்கிற வார்த்தைக்கு ஆட்சின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இருந்த கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி ஒரு வியாபார கம்பெனியோட ஆட்சி இல்ல இது. 1858ல இருந்து 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கமே, அதாவது ராணியின் மகுடமே நேரடியா இந்தியாவை ஆண்ட காலம்தான் இந்த பிரிட்டிஷ் ராஜ். இந்த 90 வருஷத்துல நடந்த முக்கியமான சம்பவங்களை ஒரு சின்ன டைம்லைன்ல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி 1857ல நடந்த சிப்பாய் கிளர்ச்சி தான். இந்த கிளர்ச்சி தான் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பிரிட்டிஷ் மகுடத்தோட நேரடி ஆட்சிக்கு வழி செஞ்சது. கடைசியா 1947ல சுதந்திரம் கிடைச்சது. ஆனா கூடவே பிரிவினைங்கிற பெரிய சோகமும் நடந்துச்சு. இதோட இந்த சகாப்தம் முடிவுக்கு வந்தது. சரி, ஒரு வியாபாரத்துக்காக வந்த கம்பெனி எப்படி ஒரு முழு பேரரசே ஆள ஆரம்பிச்சது? கம்பெனி ஆட்சியிலிருந்து பிரிட்டிஷ் மகுடத்தோட நேரடி ஆட்சிக்கு இந்தியா எப்படி போச்சு? வாங்க அந்த மாற்றத்துக்கான காரணத்தை இப்ப பார்க்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் 1857ல நடந்த கிளர்ச்சி தான். அது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே ஒரு உழுக்கிடுச்சு. அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஷாக்கு. கிளர்ச்சியை ரொம்ப கொடூரமா அடக்கிட்டாலும் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டாங்க. என்னன்னா, இனிமே ஒரு வியாபார கம்பெனியால இந்தியாவை கட்டுப்படுத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த உணர்வு தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நேரடியா ஆட்சி பொறுப்பை ஏத்துக்க வச்சது. அந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க தங்களோட கொள்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. விக்டோரியா மகாராணி ஒரு பிரகடனத்தையே வெளியிட்டாங்க. அதுல அவங்க சொன்னது என்னன்னா, எங்களோட நம்பிக்கைகளை உங்க மேல திணிக்க எங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல, விருப்பமும் இல்ல அப்படின்னு. இது இந்தியர்களோட மதம், சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல இனிமே நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்ற மாதிரி ஒரு வாக்குறுதியா பார்க்கப்பட்டுச்சு. சரி, ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆனா இவ்வளவு பெரிய பலதரப்பட்ட மக்களை கொண்ட ஒரு நிலப்பரப்ப அவங்க எப்படி கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க? அதுக்கு அவங்க உருவாக்கின அந்த எஃகு கட்டமைப்பை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். அவங்களோட கட்டுப்பாட்டோட முதுகெலும்பே ரயில்வே தாங்க. அதனாலதான் அத ராஜ்யத்தோட எஃகு கட்டமைப்புனே சொன்னாங்க. ஏன்னா இந்த ரயில் பாதைகளை பயன்படுத்தி நாட்டின் எந்த மூலைக்கு வேணும்னாலும் அவங்களோட படைகளையும் அதிகாரிகளையும் ஏன் பொருட்களையும் கூட மின்னல் வேகத்துல கொண்டு போக முடிஞ்சுது. ஆனா இவ்ளோ பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்க எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 50 மில்லியன் பவுண்டுகள். அது அந்த காலத்துல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய தொகை. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முழு செலவையும் நம்ம இந்திய மக்களோட வரி பணத்துல இருந்து தான் எடுத்தாங்க. இந்த ரயில்வேய ஒரு இருமுனை கத்தின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தா பஞ்சம் வந்தப்ப உணவுப் பொருட்களை வேகமா கொண்டு போக அது உதவிச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அதோட உண்மையான நோக்கம் வேற. ராணுவத்தை வேகமா நகர்த்தணும், இங்க விளையிற பருத்தி மாதிரி மூலப்பொருட்களை துறைமுகத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து பிரிட்டனுக்கு அனுப்பணும். பதிலுக்கு அங்க தயாரான பொருட்களை இந்திய சந்தையில கொண்டு வந்து விற்கணும். இதுதான் அவங்களோட அசல் திட்டமா இருந்துச்சு. நிர்வாகத்தை நடத்துறதுக்காக இந்திய குடிமைப்பணி, அதாவது ICSன்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. இதுதான் பிரிட்டிஷ் ராஜ்யத்தோட மூல மாதிரி செயல்பட்டுச்சு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வெறும் 1000 பேருக்கும் குறைவான பிரிட்டிஷ் அதிகாரிகள் தான் கோடிக்கணக்கான மக்களை ஆட்சி செஞ்சாங்க. அதுவும் ஆரம்பத்துல எல்லாம் இந்த பெரிய பதவிகள்ல இந்தியர்களுக்கு இடமே கிடையாது. ஒரு பக்கம் பிரிட்டிஷ் ராஜ் தன்னோட வேர்களை ஆழமா ஊனிக்கிட்டு இருந்தப்பவே அதுக்கு எதிரான விதைகளும் மெல்ல மெல்ல முளைக்க ஆரம்பிச்சது. அந்த விதைக்கு பேர்தான் இந்திய தேசியவாதம். நம்ம முன்னாடி பார்த்த விக்டோரியா மகாராணியோட பிரகடனம் ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் சம உரிமை கொடுப்போன்னு அதுல ஒரு வாக்குறுதி இருந்துச்சு இல்லையா? அந்த வாக்குறுதி இங்கிலீஷ் படிச்ச இந்தியர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா நிஜத்துல அந்த சமத்துவம் கிடைக்கவே இல்ல. இதுதான் அவங்க மனசுல தேசியவாத எண்ணங்கள் உருவாக ஒரு பெரிய தூண்டுகோலா அமைஞ்சது. பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவோட செல்வத்தை எல்லாம் உறிஞ்சி பிரிட்டனுக்கு கொண்டு போகுதுன்னு ஒரு கருத்து மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிச்சது. வரி மூலமா, வியாபாரத்துல கட்டுப்பாடு போடுறது மூலமா, பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு கொடுக்கற பெரிய சம்பளம் மூலமானு பல வழிகள்ல இந்தியாவோட செல்வம் சுரண்டப்படுதுன்னு தேசியவாதிகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதத்தான் பொருளாதார சுரண்டல் கோட்பாடுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு அரசியல் சக்தியா உருவெடுக்க ஆரம்பிச்சது. இதோட விளைவாதான் 2 முக்கியமான அமைப்புகள் உருவாச்சு. ஒன்னு 1885ல ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ்,
இன்னொன்னு 1906ல் ஆரம்பிக்கப்பட்ட அகில இந்திய முஸ்லீம் லீக். இந்த 2 அமைப்புகளும் தான் இந்திய துணைக்கண்டத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற சக்திகளா மாறப்போகுது. 1905ல பிரிட்டிஷ்காரங்க செஞ்ச வங்க பிரிவினை இந்த தேசியவாத இயக்கத்துல ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சுது. நிர்வாகத்துக்கு வசதியா இருக்கோன்னு தான் பிரிக்கிறோன்னு அவங்க காரணம் சொன்னாலும் நிறைய பேர் இதை பிரித்தாளும் சூழ்ச்சியா தான் பார்த்தாங்க. இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கிற இந்த முயற்சிக்கு எதிரா நாடு முழுக்க பெரிய போராட்டங்கள் வெடிச்சுது. இப்ப நாம பிரிட்டிஷ் ராஜ்யத்தோட இறுதிக் கட்டத்துக்கு வந்துட்டோம். 20ஆம் நூற்றாண்டுல நடந்த உலகப் போர்கள் இந்த சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துச்சு. அது எப்படி நம்ம சுதந்திர போராட்டத்தை இன்னும் வேகப்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். முதல் உலகப் போரை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமார் 14 லட்சம் இந்திய வீரர்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்காக சண்டையிட்டாங்க. இவ்ளோ பெரிய தியாகம் செஞ்சதுக்கு அப்புறம் சுவாபாவிகமாவே ஒரு கேள்வி எழுந்துச்சு. பேரரசுக்காக உயிரையே கொடுக்கற எங்களுக்கு எங்களை நாங்களே ஆண்டுக்கிற உரிமை எப்ப கிடைக்கும்? இந்த கேள்விதான் சுதந்திரத்துக்கான கோரிக்கைய இன்னும் வலுவா மாத்துச்சு. சரியா, இதே காலகட்டத்துல தான் மோகன்தாஸ் காந்தி இந்தியாவுக்கு திரும்பி வராரு. அவர் சத்தியாகிரகம்னு ஒரு புதிய போராட்ட முறைய அறிமுகப்படுத்துறாரு. அதாவது உண்மைய மட்டுமே பற்றிக் கொண்டு எந்த வன்முறையும் இல்லாம போராடுறது. இந்த அறவழி போராட்டம் இந்திய சுதந்திர போராட்டத்தோட முகத்தையே மொத்தமா மாத்திடுச்சு. ஆனா அதே நேரத்துல அரசியல் ரீதியான பிளவுகளும் அதிகமாயிட்டே போச்சு. 1940ல முஸ்லிம் லீக் அவங்களோட லாகூர் மாநாட்டுல ஒரு ரொம்ப முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. முஸ்லிம்கள் அதிகமா வாழ்ற பகுதிகளெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு தனி சுதந்திர நாடா உருவாகணுங்கிறது தான் அந்த தீர்மானம். இதுதான் பாகிஸ்தான் ஒரு தனி நாடு கேட்கறதுக்கு அடித்தளமா அமைஞ்சது. பிரிட்டிஷ் ராஜ்யத்தோட முடிவு ரொம்பவே இரத்த கலரியா இருந்துச்சு. நமக்கு சுதந்திரம் கிடைச்சது உண்மைதான், ஆனா அதே சமயம் நாடு 2ஆ பிரிக்கப்பட்டுச்சு. அந்த பிரிவினையின் போது நடந்த கலவரங்கள்ல சுமார் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதா ஒரு கணக்கு சொல்லுது. இது நம்ம துணைக்கண்ட வரலாற்றிலேயே நடந்த மிக துயரமான சம்பவங்கள்ல ஒண்ணு. அப்போ கடைசியா பிரிட்டிஷ் ராஜ் நமக்கு விட்டுட்டு போனது என்ன? அது நல்லதா கெட்டதா? இது இன்னைக்கு வரைக்கும் விவாதிக்கப்படுற ஒரு ரொம்ப சிக்கலான கேள்வி. அதோட நிழல் இன்னைக்கும் நம்ம மேல விழுந்துகிட்டு தான் இருக்கு. பிரிட்டிஷ் ராஜ் ஒரு இரட்டை மரபத்தான் விட்டுட்டு போயிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நாடாளுமன்ற ஜனநாயகம், ஒரே மாதிரியான சட்ட அமைப்பு, ரயில்வே மாதிரியான பெரிய உள்கட்டமைப்புகள்னு சில விஷயங்கள். ஆனா இன்னொரு பக்கம் பொருளாதார சுரண்டல், நம்மளோட தொழில் வளர்ச்சி முடங்கி போனது, அப்புறம் என்னைக்குமே ஆறாத இந்து முஸ்லிம் பிரிவினைங்கிற பெரிய காயம், இது எல்லாத்தையும் கூட அது விட்டுட்டு போயிருக்கு. அந்த 90 வருஷ ஆட்சி முடிஞ்சு 75 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனாலும் அதோட தாக்கம் இன்னிக்கும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல வாழற 180 கோடி மக்களோட அரசியல், சமூகம், அடையாளம்னு எல்லாத்தையும் எப்படி வடிவமைச்சுக்கிட்டு இருக்கு? இதுதான் வரலாறு நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய கேள்வி.